கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில் தொங்கும் பொழுது பேசிய இரண்டாவது வார்த்தை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சமயத்தில் கூட அவரோட கூட 2 கள்ளர்களை சிலுவையில் அறைந்திருப்பார்கள். அந்த கள்ளர்கள் பேசிய ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். லூக்கா 23 அதிகாரம் 39 வசனம். அன்றியும் சிலுவில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அந்த 2 கள்ளர்களில் ஒருவர் ஆண்டவரை இகழ்கிறாரு. அடுத்து அதற்கு பதிலாக 40வது வசனத்தில் அந்த 2வது கள்ளர், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. முதலாவது நம்ம பார்க்குற காரியம், அவர் கேட்குறாரு, தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நாம் குறிப்பாக அனுதினமும் அவருக்கு செலுத்தக்கூடிய கனம் மகிமையை தவறாமல் செலுத்த வேண்டும். அடுத்ததாக 2வது காரியம் 41 வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில் தொங்கும் பொழுது பேசிய இரண்டாவது வார்த்தை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சமயத்தில் கூட அவரோட கூட 2 கள்ளர்களை சிலுவையில் அறைந்திருப்பார்கள். அந்த கள்ளர்கள் பேசிய ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். லூக்கா 23 அதிகாரம் 39 வசனம். அன்றியும் சிலுவில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அந்த 2 கள்ளர்களில் ஒருவர் ஆண்டவரை இகழ்கிறாரு. அடுத்து அதற்கு பதிலாக 40வது வசனத்தில் அந்த 2வது கள்ளர், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. முதலாவது நம்ம பார்க்குற காரியம், அவர் கேட்குறாரு, தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நாம் குறிப்பாக அனுதினமும் அவருக்கு செலுத்தக்கூடிய கனம் மகிமையை தவறாமல் செலுத்த வேண்டும். அடுத்ததாக 2வது காரியம் 41 வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படி.